ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கர்மாவிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது எப்படி, அதாவது நம்ம இந்த பிறவியில் நமக்கு கிடைத்திருக்கிற இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அது நம்மளுடைய கர்ம வினைப்படி, அது நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மாவாக இருக்கலாம், இல்லை இப்போ இந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய வினைகளின் பலனாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் அதிலிருந்து நம்மளை, அந்த வினையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லலாம். நம்ம சில விஷயங்களை அனுபவிக்கணும்னா அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் நம்ம அதை குறைக்கிறதுக்கு நம்மளால் ஆன முயற்சிகளை நம்ம செய்யலாம். அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கர்மாவிலிருந்து, அதாவது நமக்கு ஏற்படுகின்ற கர்ம வினையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள 3 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரணாகதி. அதாவது இறைவனிடத்தில் முழுமையாக நம்ம சரணாகதி அடைய வேண்டும். அவருடைய பாதத்திலே, அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பக்கூடிய உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், சிவன், முருகன், அம்மன், யாராக வேண்டாமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு விருப்பமான தெய்வத்திலே நீங்கள் முழுவதுமாக சரணடைந்து விடுங்கள். எல்லாமே உன்னுடைய விருப்பப்படியே நடக்கட்டும் அப்பா அப்படின்னு இறைவனுடைய பாதத்தில் நீங்கள் சரணடைஞ்சிருங்க. எது நடந்தாலும் சரி, இன்பமோ துன்பமோ எது நடந்தாலும் சரி, மனநிலையை சமமாக வச்சுக்கோங்க. இப்போ 100 கோடி கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷம் பட வேண்டாம். நம்மகிட்ட கோடிக்கணக்காக பணம் இல்லையே அப்படின்னு வருத்தமும் பட வேண்டாம். இன்பம் துன்பம் 2 எது வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் நடுநிலையாக சமமான ஒரு சூழ்நிலையில் வச்சுக்கோங்க. எது நமக்கு நடந்தாலும் அது நன்மைக்கே, அது இறைவனுடைய விருப்பமே என்று மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இதெல்லாம், அதாவது இறைவனுடைய விஷயங்களை, மந்திரங்களை நீங்கள் ஜபிக்கும்போது உங்களுடைய மனநிலை தானாகவே மாறிவிடும். ஏன்னா நான் அதை கண்டிப்பாக பர்சனலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா முதல்ல நம்ம நிறைய வருத்தங்கள் தான் படுவோம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி ஒரு சோதனை கொடுத்தார், நம்மக்கிட்ட நம்ம உடல்நிலை மட்டும் இப்படி பாதிக்குதே, நம்மளுக்கு மட்டும் பிரச்சனைகள் வருதே அப்படின்னு நம்ம புலம்புவோம். ஸோ நீங்கள் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே போக போக இறைவனிடம் சரணாகதி அடைய உங்களுக்கே அந்த மனப்போக்கு வந்துவிடும். ஓகே, எது நடந்தாலும் நமக்கு நன்மைக்கு, இறைவனுடைய விருப்பத்தோடு தான் இது நடக்குது, இது கண்டிப்பாக இதை நம்ம அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு உங்களை அறியாமல் நீங்களே வந்துடுவீங்க. அப்போது உங்களோட மனசு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப எக்ஸைட்டாக ஆக மாட்டீங்க, ரொம்ப வருத்தம் பட மாட்டீங்க. உங்களுடைய மனசு சமநிலை ஆயிரும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய நாமங்களை உச்சரிப்பது, அவருடைய மந்திரங்களை ஜெபிப்பது. அதுதான் நான் எப்பவும் நம்மளோட சேனலில் நான் கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மந்திரங்கள், பதிகங்கள், அது எதுவாக இருக்கட்டும், திருவாசகம், திருப்பாவை, திருவம்பாவை, தேவாரம், திருப்புகழ், முருகனுடைய பல்வேறு பதிகங்கள், எத்தனையோ பதிகங்கள் இருக்குது. எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதை நீங்கள் மனசார தினமும் அட்லீஸ்ட் ஒரு வரி மந்திரத்தையாவது நீங்கள் உச்சரிங்க. கண்டிப்பாக இறைவன் நம்ம கூடவே இருப்பார். அந்த மந்திரங்களை நம்ம ஜெபிக்க 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 உள்ள அழுக்குகள் அனைத்தும் வெளியேறிவிடும். அதை கண்டிப்பாக கண்கூட நம்ம ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இவ்வளவு அது எந்த உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி, மனப்பிரச்சனை இருந்தாலும் சரி, அது தானாகவே நீங்கிவிடும். ஏன்னா நான் அதனால தான் இந்த யூடியூப் சேனலில், நம்மளோட சேனலில் நிறைய மந்திரங்களை இறைவனோட பதிகங்களை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை சொல்ல 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 நம்மளுடைய உடலும் சரி, மனமும் சரி புத்துணர்வாகிவிடும். நம்மளோட உடல் உள்ள பிரச்சனை, மனப்பிரச்சனை அனைத்தும் நீங்கிவிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு மந்திரமாவது, ஒரு பதிகமாவது, சிறிய திருப்புகழாவது, சிறிய முருகனுடைய பதிகங்களாவது, வேல்மாறல் எதுவாக வேணா இருக்கட்டும், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் எது வேணாலும் இருக்கட்டும், ஒரு வரியவாவது நீங்கள் தினமும் இறைவனுடைய மந்திரத்தை ஜெபிங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் அப்படின்னா
பிறருக்கு உதவி செய்வது, பிற ஜீவன்களுக்கு உணவளிப்பது, அது என்ன உதவியாக வேணாலும் இருக்கலாம். ஒரு அனிமல்ஸ்னால் ஒரு டாகுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், எந்த அனிமல்ஸை வேணால் இருக்கலாம், ஒரு தண்ணி கொடுக்கலாம். அதே போல் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு உதவலாம், ஒரு துணி வாங்கி கொடுக்கலாம், ஒரு சாப்பாடு ஒரு வேளை கொடுக்கலாம். எந்த உதவி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஏழை திருமணம் செய்பவர்களுக்கு ஏதாவது உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் செய்யலாம். அது எந்த உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை உடம்பு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் உதவலாம். எது வேணாலும் இருக்கலாம். உங்களால் ஆன உதவியை செய்யும்போது உங்களுடைய கர்மா படிப்படியாக குறையும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய கர்மா குறைந்து, அதாவது என்ன சொல்கிறது, நம்மளுடைய அந்த வீரியம் குறைந்து நம்மளுடைய கர்மாவை நம்மளால் குறைத்து கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதலில் சரணாகதி, 2வது இறைவனின் நாமத்தை ஜெபிப்பது, 3வது ஜீவகாருண்யம். இந்த 3 விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இறை சக்தியோட அருளும் பிரபஞ்சத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்மை தொடர்ந்து வரும் கர்ம வினையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 விஷயங்களை உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இறை சக்தி நமக்கு துணையாக நிற்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓம் நற்பவி. பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.